ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் பை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணுற ஸ்கேஃபோல்டுங்கிற விஜெட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. இது வந்து ஒரு ரிவ்யூ போர்ட்டல். இதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்க்கு ரிவ்யூ பார்த்துக்கலாம், நம்ம ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்கேஃபோல்டுனா என்னென்னா, ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் எல்லா விஜெட்ஸும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஜெட்ஸு ஸ்கேஃபோல்டுள்ள தான் இருக்குது. இப்போ ஸ்கேஃபோல்டுள்ள என்னெல்லாம் விஜெட்டும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கேஃபோல்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் நம்ம ஸ்கேஃபோல்டுக்கு டீட்டெயில் கிளாஸ்க்குள்ளே போயிடும். இப்போ அதில் போய் பார்த்தாலே தெரியும், அதில் பாடி இருக்குது, ஆப் பார் இருக்குது, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், இது எல்லாமே ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேஃபோல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சாம்பிள் ப்ராஜெக்ட்டில் இருக்கும். சாம்பிள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சாம்பிள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணாலே இந்த மாதிரி தான் அவுட்புட்டாக வரும். இதில் மேலே டாப்பில் இருக்கிறது தான் ஆப் பாரு. இந்த ஆப் பாருக்குள்ளே தான் டைட்டில் இருக்குது. இந்த ஆப் பார்லாம் எதில் சேர்ந்ததுன்னா ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் இந்த ஆப் பாரே வருது. ஸ்கேஃபோல்டுனாலே இப்போ போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃப்ளட்டரே வந்து மெட்டீரியல் டிசைனில் ஆனதுதான்ட்டு. அதில் ஒரு இதுதான் வந்து ஸ்கேஃபோல்டுன்னுவாங்க. ஸ்கேஃபோல்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஆப் பார்னு பார்த்தா ஆப் பார், கீழே வந்து பாடினா இதான் பாடி. அதில் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனு. இந்த மெட்டீரியல் ஆப்குள்ளே ஓம் கொடுத்துட்டு நம்ம ஓம்குள்ளே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணலாம். ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேஃபோல்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸ்கேஃபோல்டு என்ன பண்ணுதுன்ட்டு. பார்த்தீங்களா, இதான் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கேஃபோல்டு கொடுக்க ஃபுல்லாக ஒயிட் கலராக மாறிடுச்சு. இதுதான் வந்து ஸ்கேஃபோல்டு எப்படின்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கேஃபோல்டில் ஆப் பார்னால் என்ன, பாடினே எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஆப் பார் கொடுக்கறக்கு அந்த ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் போட்டு கோலன் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஆப் பார் கொடுக்கணும். ஆப் பார் இந்த மாதிரி ப்ராக்கெட்டோட இந்த ஆப் பார்க்குள்ளே நம்ம பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு கலர்ஸ் டாட் நம்ம வந்து ஒரு என்ன கலர் வேணுமோ, இங்கே இருக்கிற என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நம்மளே கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெட் ஆசட் இந்த கலரை கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிக்க பார்த்தா இந்த டாப்பில் வந்து ஆப் பாருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இதுவே நம்ம பாடி எப்படின்னா ஆப் பார் விட்டு வெளியே, இந்த ஆப் பாருக்கு வெளியே நம்ம என்ன பண்ணோம்னா பாடின்னு டைப் பண்ணாலே காட்டிடும். பாடிக்குள்ளே கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். இப்போ கண்டெய்னர் கொடுத்தோடனே கலர் வந்து நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சி கேப்ஸில் போட்டால் தான் இந்த கலர்ஸ் டாட்ங்கிறது யூஸ் ஆகும். இல்லைனா நம்ம கலர்ஸ் கொடுத்து நம்ம அந்த வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம இந்த மாதிரி பர்பிள் கலர் கொடுத்துட்டு கலர் ஈக்குவல் டு கலர்ஸ் டாட் பர்பிள்னு கொடுத்துட்டு நம்ம இதை இப்போ சேவ் பண்ணால் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோதான். இப்போ இதில் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ஆப் பார் எப்படின்னா என்னது, பாடினா எப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆப் பாரில் எப்படி நம்ம ஐகான்ஸு டைட்டில்லாம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.